ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பை த மாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட் தாய் நூடுல்ஸ் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து தாய்லாண்டோடைய ஸ்ட்ரீட் ஃபுட்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நூடுல்ஸ்லேயே எப்போவுமே வந்து நம்ம ஒரு வகையான நூடுல்ஸ் சாப்பிட்டே பழகிருப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நூடுல்ஸ் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க நம்மளுடைய பேட் தாய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்லா ஹாட்டான பேன் எடுத்துகிட்டு அதில் 100 ml ஆயில் ஊற்றுறோம். என்ன ஆயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றுறோம். ஸோ அவங்க வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா 50 கிராம் அப்படி இல்லைனா 2 பூண்டுடைய பற்களை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா சாட்டே பண்ணணும் நம்மளுடைய அந்த ஆயிலில். அது பூண்டுடைய ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணணும். ஸோ இந்த பேட் தாய் ரெசிபி பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ நம்ம என்ன போடுறோம், எவ்வளோ போடுறோன்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா கூட நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 250 கிராம் நல்லா சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணுறோம். அதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி ஆகணும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா பேட் தாய் நூடுல்ஸ்ன்றது ரொம்ப காஸ்ட்லியாக விற்பாங்க. ஏன்னா இது செய்கிறது கொஞ்சம் ஒரு லென்த்தியான ப்ராசஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நம்ம வீட்டிலே செய்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம்னா அது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெல்லம், ஒரு 150 கிராம் வெல்லத்தை வந்து 50 ml வாட்டரில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வரும். இப்போ காட்டியிருக்கோம் பாருங்கள், அந்த பதத்துக்கு வரும். இந்த ஜாகரி இது வந்து சாஸோட ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா புளி கரைசல் ஒரு 200 ml. கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ காட்டியிருக்கோம்ல அந்த மாதிரி இருக்கணும். அந்த புளி கரைசலை வந்து நம்ம வெங்காயமும் பூண்டும் வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். இப்போது நம்ம அந்த ஜாகரியும் வாட்டரும் வச்சு ஒரு இது செஞ்சோம்ல அந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம இதில் ஊற்றிடுறோம். இப்போது நல்லா ஒரு 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் அதே மாதிரி தான் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே இந்த சாஸ்க்காக தான். ஏன்னா இந்த சாஸ் தான் ரொம்ப முக்கியம். பேட் தாய்னாலே அந்த சாஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், 90% வேலை முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சோய் சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். சோய் சாஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும், அந்த புளிப்பு தன்மை கொடுக்கும். இப்போ இந்த சாஸ் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்படி பாயில் ஆக கொஞ்சம் திக்காகவும் ஆகும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஒன்ஸ் பாயில் ஆகிட்ட உடனே நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இப்போ நூடுல்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம சாதாரண நூடுல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஃப்ளாட் ரைஸ் நூடுல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃப்ளாட்டாக ரைஸ் நூடுல்ஸ், அதாவது இது மைதாலேயோ வீட்லேயோ பண்ணப்படல, இது வந்து ரைஸில் பண்ணுறாங்க. ஸோ ரைஸ் நூடுல்ஸ் இதுதான் வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த ரெசிபி ஆத்தென்டிக்காக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணுற தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஆனால் நல்லா சூடாக இருக்கணும். அப்படி தான் நம்ம இதை பாயில் பண்ணணும். இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் இப்படி இருக்குது. அதாவது நூடுல்ஸ் ஓவர் குக்கும் ஆகலை, ஆனால் அட் த சேம் டைம் ஸ்டிஃபாக ஒரு ஃபர்மாக இருக்குது, ஆனால் பெண்டும் ஆகுது. ஆனால் ஒன்றோட ஒன்று ஒட்டலை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த பதத்தில் நூடுல்ஸ் வந்துட்ட உடனே அதை ட்ரெயின் பண்ணி நல்லா வடிச்சிருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வடிச்சிருங்க, ஸோ தட் ஸ்டிக்கி ஆகாது. இப்போ லாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு டாஸ் பண்ண போகிறோம் நம்ம நூடுல்ஸை சாஸோடு சேர்த்து. இப்போ ஒரு பேனில் ஒரு கடாயில் வந்து நம்ம ஆயில் எடுத்துக்கோங்க 100 ml. அந்த ஆயில் போட்ட உடனே ஒரு 100 கிராம் ஆஃப் கேரட் எடுத்துக்கலாம். டைஸ் பண்ணது, நல்லா பொடிசாக கட் பண்ணது. நல்லா வதக்கிடுங்க கேரட்டை. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அடுத்து ஒரு 30 கிராம் ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணுறோம். முளைக்கட்டின பயிர்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச இறால்னு சொல்லுவாங்க, 100 கிராம் கடையில் விற்கும். காஞ்ச இறால் தான் ஆட் பண்ணணும். ட்ரைட் ப்ரான்ஸ்.
இப்போ வந்து ஒரு 5 முட்டை ஆட் பண்ணுறோம். ஒரு சைடில் ஆட் பண்ணி அது அப்படியே ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துருங்க. இது ஒரு மிக்ஸ்டர் மாதிரி ஆகிடும். அடுத்த முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிட்ட உடனே கேப்சிகம் ஒரு 100 கிராம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறது அதை ஆட் பண்ணிட்டோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு 100 கிராம் கேபேஜ், நல்லா ஃபைன்லி கிரேட்டட் கேபேஜ், நல்லா துருவுனது தின்னாக இருக்கணும், அதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா ஆயிலும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறோம். 50 to 100 கிராம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் கடையில் வாங்கி போட ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ரோஸ்டட் பீனட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஒரு 100 கிராம். பீனட்ஸ் வந்து இந்த நூடுல்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பீனட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட உடனே நம்ம நூடுல்ஸை வந்து நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரே இதில் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸோ அதனால் பாதியாக ஃபஸ்ட்டு பாதி நூடுல்ஸை எடுத்து போட்டு முதல்ல அதை மிக்ஸ்டரோட அந்த வெஜ்ஜீஸ் மிக்ஸ்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அது நல்லா மிக்ஸ் ஆகிட்ட உடனே அடுத்த பாதி இருக்குல்ல அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா மிக்ஸ் ஆகிட்டனால இப்போ நம்ம அடுத்த ஹாஃப் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட உடனே இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணுற டைம் வந்துருச்சு. அந்த வெஜ்ஜீஸையும் நம்ம நூடுல்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சாஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப சாகி ஆகாமல் பார்த்துக்கோங்க. பிகாஸ் பத்தாய் நூடுல்ஸ் வந்து சாசியாக இருக்காது. கொஞ்சம் ட்ரையாக பட் ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய பத்தாய் பார்த்திங்களா, வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கும். பிகாஸ் இது ஒரு ஏஷியன் தாய்லாண்ட் ரெசிபி. ஸோ பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண உடனே உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம். ஸோ தட் அந்த ஸ்பைசினஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சால்ட் கூட உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பீனட்ஸ், நம்ம ரோஸ்டட் பீனட்ஸ் வந்து மறுபடியும் கார்னிஷ் பண்ணுறோம். ரோஸ்டட் பீனட்ஸ் ட்ரஸ்ட் மீ ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் மறுபடியும் கார்னிஷ்க்கு போடுறோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் போட்டிருக்கனால மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு டாஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ லெமன் ஜூஸும் ஆட் பண்ணுறோம். 1 லெமனுடைய ஜூஸையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பத்தாய் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரெஸ்டாரண்ட் போய் தான் இது எக்ஸ்பென்சிவாக போய் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இனிமேல் நீங்கள் இது வீட்லேயும் செஞ்சு பார்க்கலாம். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸும் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. உங்களுக்கு இதே போல் நிறைய ரெசிபீஸ் வேணும்னாலும் அந்த ரெசிபி சஜஷன்ஸும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸையும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ கிரேட் டே.